Hi brothers and sisters, it's me study with Janda. இன்னைக்கு 12th மேக்ஸ் சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.5 பார்க்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸ்டடி வித் ஜண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எதுலேருந்து அட்ஜியே கொடுத்துருவோம். அதாவது ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா இந்த இருக்கு பாருங்க, இப்படி தான் ஃபார்முலா. ஏங்கிறது கண்டுபிடிக்கணும் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அட்ஜி கொடுத்துருக்கிற இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும். அடுத்து இதுக்கு இன்னொரு அட்ஜ் எடுத்து கண்டுபிடிக்கணும். அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ஏங்கிற கேட்டுக்கிற மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு மாடலஸ் எடுக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் எடுத்தால் என்ன ஆகும்? இது வந்து டிட்டர்மினன்ட் பாக்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும். இந்த இது பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாடலஸ் எடுக்கும்போது வித்தியாசமாக இது கண்டிப்பாக மாற்றி போட்டுறாதீங்க. போட்டு எப்பயும் போல தான் 7 வச்சுட்டு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 77. அடுத்து இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 35. மைனஸில் போட்டு -35. அடுத்து உள்ளது +7 தான் இருக்குது. நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்? செகண்ட் டேர்ம் வந்து மைனஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டு +7 -7 இன்ட்டு +7 வந்து 7 -7 வரும். ஸோ -7 இன்ட்டு இந்த ஃபஸ்ட்டு கால் ரோவையும் சென்டர் காலத்தையும் மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? -1 7 -7 11 7 77 -9 போட -77. அடுத்து அதுவே -7 தான் இருக்குது. ஸோ -7. அடுத்து இந்த காலத்தையும் ஃபஸ்ட்டு ரோவையும் மறைச்சிட்டு இந்த -1 5 போட்டால் என்ன ஆகும்? -5 11 11 சார் 121. இது வந்து என்ன சைடில் இருக்கணும்? -9 போட்டாங்களா? இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்து 1764. இது 0 இல்லை. அதனால் என்ன ஆகும்? இங்கே வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி 0 இருந்தால் இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ 0 இல்லாதனால நம்மளுக்கு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக கிடச்சிடும். ப்ரூவ் பண்ணிடலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அட்ஜ் ஆஃப் அட்ஜியே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளுக்கு அட்ஜிஏ. இந்த அட்ஜிஏக்கு இன்னொரு அட்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த அட்ஜி எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது போன வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்க மாதிரி சும்மா பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு மீது ரெண்டே வச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அது போன வீடியோ சொல்லாமல் தான் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்களும் கரெக்டாக போட்டு சைனை மாற்றி போடாமல் இருந்தாலே ஓகே. மேலே டிரான்ஸ்போஸ் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். அடுத்து இந்த டிரான்ஸ்போஸ்லாம் எடுத்தப்புறம் இந்த வேல்யூ ஸ்ட்ரைட்டாக நான் இப்போ ஏக்கு இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஏ +or -1/√ஆஃப் நம்ம மாடலஸ் ஆஃப் அட்ஜிக்கு என்ன வேல்யூ பார்த்தா 1764 போட்டுருக்காங்க. இது ஃபுல் டேர்முமே அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க? எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுட்டு டிரான்ஸ்போஸ் இன்னும் எடுக்கல வச்சிருக்காங்க. இதோட ரூட் வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து 42. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும்? +or மைனஸ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரூட்லேருந்து வெளியே எடுத்து போகிறனால. ஓகேவா? +or மைனஸ் இந்த 42ங்கிறது உள்ளே போய் எல்லாத்தையும் டிவைட் ஆயிடும். கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? இது 1 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். இதே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இது டிரான்ஸ்போஸ் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக டிரான்ஸ்போஸ் எடுக்க மறந்துடக்கூடாது. டிரான்ஸ்போஸ் எடுத்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Like and subscribe.